ஹாய்ல உறவுகளே, இன்னைக்கு காலையில் கரெக்டாக 2 மணிக்கு டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வேறு நம்ம நாய் நண்பர்கள் விட மாட்டேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக டீ குடிக்க வந்துட்டோம். யார் யாரும் வந்தாங்கன்னா நம்ம அண்ணா, நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்துருந்தாங்க. ஸோ அப்படியே டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு சினிமேட்டிக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், இன்னொரு சேனலுக்கு தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு ஷூட் பண்ணி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டன் டைம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணி தருவாங்க. அப்படியே ஒரு 6 மணி ஆயிடுச்சு. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு பார்க்கில் சுற்றிட்டு இருந்தேன், போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம செடி நண்பர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அவர் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். டெய்லியும் கரெக்டாக தான் தண்ணி ஊற்றுறேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மறந்துடுறேன். இனிமேல் கரெக்டாக கொடுத்துட்றேன். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வேற டீ போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது ரீல் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேலை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் கோல்டன் டைம்ஸில் வந்துடும், அதை பார்த்துக்கோங்க. போயிட்டு ஈவினிங் போல ஒரு கான்செப்ட் வர வேலை இருந்தது. அப்படியே போயிட்டு அங்கே உட்காந்தா திரும்ப நம்ம நாய் நண்பர் நம்மளை விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு பனீர் சோடாவை குடிச்சிட்டு அந்த கான்செப்ட்டுக்கு போயிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சீனியர் அண்ணா, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டால் போய் பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு கரெக்டாக அது முடியவே ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு வெளியே வந்து நான் என்ன பண்ணேன், ரோஸ் மில்க் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தா எந்த பஸ்ஸுமே வரல. ஒரு வழியாக ரேபிட் புக் பண்ணி நைட்டு ஒரு 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.